Hello everyone. நம்ம இன்னைக்கு வீடியோல சர்க்குலர் லிங்க் லிஸ்டோட இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ சிங்கிளிலையும் டபிள்யூலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண அதே ஃபங்க்ஷன் தான் இங்கேயும் பண்ண போகிறோம். இது வந்து சர்க்குலர் வந்து ரெண்டு விதமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி லைக் சிங்கிளிலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம், டபிள்யூலையும் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ பண்ண போகிறது சிங்கிளில். டபிள்யூவில் பண்ணுறப்போ ஜஸ்ட் பேக்வேர்ட் லிங்க் மட்டும் இதில் எக்ஸ்ட்ராவாக கொடுத்தாலே டபிள்யூ லிங்க் லிஸ்ட்டில் வந்து சர்க்குலர் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாதிரி ஆகிடும். ஸோ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து எழுதியிருக்கிற ஃபங்க்ஷன் வந்து இன்சர்ட் அட் தி எண்ட். இதில் வந்து டேட்டா பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஹெட் ஈக்குவல் டு நல்லான்னு செக் பண்ணும். ஸோ இப்போதைக்கு நம்மக்கிட்ட எந்த எலிமெண்ட்ஸுமே இல்லை. அப்போ ஹெட் ஈக்குவல் டு நல் தான். அப்போ புது நோடு வந்து இப்போது இதுதான் நம்மளோட புது நோடு அப்படின்னா ஓகே இதுதான் என்னன். ஹெட் இஸ் ஈக்குவல் டு என்னன் அப்படின்னு ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் நம்மளோட ஹெட். டெய்ல் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கொடுக்குறோம். அகெயின் நமக்கு இதுக்கு தவிர நமக்கு வேறு எந்த எலிமெண்ட்ஸுமே இல்லை. ஸோ ஹெட்டும் டெய்லும் ஒரே நோடாகவே கொடுத்துட்றோம். என்என் டாட் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஹெட். ஜென்ரலி சிங்கிள்லையும் டபிள்யூலையும் நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே வந்து ஃபஸ்ட் நோடாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே நல்லுன்னு கொடுப்போம். இங்கே வந்து சர்க்குலருங்கிறனால இந்த ஹெட் நோடு வந்து ஹெட் நோடையே பாயிண்ட் பண்ணும். ஸோ இதோட அட்ரஸ் என்னவாக இருக்கும்? சப்போஸ் இது வந்து 1001 இருக்குது அப்படின்னா இங்கே வந்து 1001 அப்படின்னே கொடுத்துருவோம். ஸோ இது வந்து எப்படி பாயிண்ட் பண்ணும்னா இதே நோடை பாயிண்ட் பண்ணும். ஸோ ஒரு நோடாக இருந்துச்சு அப்படின்னா எல்ஸ் ஆல்ரெடி இருக்குது, நோட்ஸ் இருக்குது, அது எப்படி பார்ப்போம். இப்போது இங்கே ஆல்ரெடி ஒரு நோட் இருக்குது, எண்டில் தான் இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ புதுசாக இந்த நோடு இன்சர்ட் பண்ணிட்டோம். இங்கே வந்து 9. ஸோ இது வந்து 1001. இது நெக்ஸ்ட்டுக்கு கனெக்ட் ஆகிருக்கும் 1002. ஓகே, இப்போ இப்படி ஒரு நோடு தான் இருக்குது, ஹெட் நல்லா இல்லை, இங்கே ஹெட் இருக்குது. என்ன பண்ணுவோம், இதுதான் டெய்ல். இப்போதைக்கு ஒரு நோடு தானே இருக்குது. ஸோ டெய்லோட நெக்ஸ்ட்டில் வந்து என்னன்னு அசைன் பண்ணியிருக்கோம். டெய்ல் இஸ் ஈக்குவல் டு என்னன். அப்போ இது கேன்சல் ஆகி டெய்ல் இஸ் ஈக்குவல் டு என்னன் ஆயிரும். அதுக்கப்புறம் டெய்ல் டாட் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஹெட்னு அசைன் பண்ணுறோம். அப்போது இங்கே 1001 வரும். இந்த நோடு வந்து ஹெட் நோடை பாயிண்ட் பண்ணும். ஸோ இதனால தான் இது சர்க்குலர் லிங்க் லிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இன்சர்டட் பிகினிங்கில் என்ன பண்ணுறோன்னா அகெயின் நம்ம வந்து ஹெட் ஈக்குவல் நல்லா இருந்துச்சுன்னா போன ஃபங்க்ஷனில் பண்ண மாதிரியே தான் இங்கேயும் பண்ணுறோம். எல்ஸ் நிறையா நோட்ஸ் இருக்குது, இல்லை மோர் தேன் ஒன் நோடு இருக்குது அப்படின்னா இப்படி ஒரு லிங்க் லிஸ்ட் ஆல்ரெடி இருக்குது. நம்ம இன்சர்ட் பண்ண போகிற நோடு வந்து அதோட டேட்டா வந்து 10. இதுதான் என்னன்னு. இதோட பொசிஷன் வந்து 1005 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போது நோடு டெம்ப் ஒரு டெம்பரரி வேரியபிள் எடுத்துக்கிறோம். ஸோ டெம்ப் இஸ் ஈக்குவல் டு ஹெட்னு ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இப்போ டெம்பில் வந்து என்ன இருக்குன்னா 1001 இருக்கும். என்னன் டாட் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு டெம்ப். இதில் வந்து டெம்ப் அசைன் பண்ணுறோம். அப்போ இங்கே 1001 வரும். இதுக்கும் லிங்க் க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே, அதுக்கப்புறம் ஹெட் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கொடுக்குறோம். இது வந்து இன்சர்டட் பிகினிங் தானே. அப்போது ஹெட் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்தா இது ஃபஸ்ட்டு வந்துடும். ஸோ இப்போது இதுதான் ஃபஸ்ட்டு நோடு, இது செகண்ட் நோடு, இது தேர்ட் நோடு. ஹெட் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்தோம். டெய்ல் டாட் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஹெட். டெய்லோட நெக்ஸ்ட்டு வந்து ஹெட்டாக இருக்குது. அப்போ இதுக்கு இந்த லிங்க்கு கேன்சல் ஆகி இது வந்து இதை பாயிண்ட் பண்ணும். இப்போ இது ஃபைனலாக எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ இன்சர்ட் பண்ணியிருக்கிற நியூ நோட், அதுக்கப்புறம் 8ஓட நோடு இருக்கும், அதுக்கப்புறம் 9ஓட நோடு இருக்கும். இன்சர்ட் அட் பிகினிங் அப்படின்னு கொடுத்தா இப்போ இதுதான் ஹெட்டு, இதுதான் டெய்ல். லாஸ்ட் கொடுத்துருக்கிற டெய்ல் டாட் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஹெட் பண்ணிட்டா இப்படி வந்துடும். இன்சர்டட் ஸ்பெசிஃபிக் பொசிஷனில் சிங்கிளில் பண்ண மாதிரி அப்படியே தான் நம்ம பண்ணுறோம். எக்ஸ்ட்ராவாக இங்கே இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும். அதாவது இங்கே டெய்ல் டாட் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு நல்லு நாங்கள் அசைன் பண்ணுவோம். இங்கே வந்து நல் இல்லாமல் இங்கே ஏன் டெய்ல் டாட் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஹெட் அப்படின்னு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா சிங்கிளில் வந்து எப்படி இருக்கும், இப்போது 0th பொசிஷனில் இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே தான் இன்சர்ட் பண்ணுவோம், ஹெட்டுக்கு முன்னாடி இருக்கிற பொசிஷனில். அப்போது ஹெட் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்துட்டோம். இதுதான் இப்போதைக்கு ஹெட்டு. அப்போது இதுக்கு முன்னாடி இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டெய்ல் வந்து இந்த ஹெட்டை தான் பாயிண்ட் பண்ணும். அப்போ அந்த லிங்க்கை பிரேக் பண்ணி இந்த டெய்ல் வந்து இப்போது இந்த ஹெட்டுக்கு பாயிண்ட் பண்ணும். அதுக்கு தான் இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அகெயின் சேம் டெய்ல் டாட் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஹெட், இங்கேயும் அதே தான் கொடுக்குறோம்.
வேறு எக்ஸ்ட்ராவாக எங்கேயும் பண்ணல. சென்ட்ரலில் மிடில் பொசிஷனில் வந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை, அது நார்மலி அங்கேயும் இங்கேயும் சேம் தான். டெலிட்டட் ஸ்பெசிஃபிக் பொசிஷனில் அகெயின் சேம் தான் பண்ணுறோம். இது வந்து டிஃபால்ட்டான கண்டிஷன், பேஸ் கண்டிஷன். இது இங்கே வந்து அகெயின் இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் நம்ம மாற்றி கொடுக்குறோம். டெய்ல் டாட் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஹெட்னு எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கோம். அங்கே வந்து எதுவுமே பண்ண மாட்டோம். ஏன்னா டெலிட்டட் ஸ்பெசிஃபிக் பொசிஷன் ஃபஸ்ட்டு பொசிஷனில் ஹெட்டை ரிமூவ் பண்ணுறப்போ எதுவும் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் ரிமூவ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணாலே போதும். ஆனால் இங்கே வந்து இப்போ இதுதான் ஹெட் அப்படின்னா இங்கே வந்து நமக்கு 2-3 நோட்ஸ் இருக்குது. இதை ரிமூவ் பண்ணுறப்போ இந்த டெய்ல் வந்து அகெயின் புது ஹெட்டை பாயிண்ட் பண்ணணும். அதுக்காக தான் இங்கே இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். டெலிட்டட் பிகினிங்கில் என்ன பண்ணுறோன்னா அகெயின் இது பேஸ் கண்டிஷன், இங்கே ரிட்டர்ன் பண்ணிடுறோம் எதுவுமே இல்லை அப்படின்னா. எல்ஸில் வந்து ஹெட் நாட் ஈக்குவல் டு டெய்ல். இஃப் ஹெட் நாட் ஈக்குவல் டு டெய்ல், ஹெட் இஸ் ஈக்குவல் டு ஹெட் டாட் நெக்ஸ்ட். அதாவது ஹெட் ஒரு நோட் ஹெட் நாட் ஈக்குவல் டு டெய்ல் அப்படின்னா மோர் தேன் ஒன் நோட் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா ஹெட்டை வந்து ஹெட்டோட நெக்ஸ்ட்டுக்கு மூவ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் புது ஹெட்டை வந்து நம்ம டெய்ல் டாட் நெக்ஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ அகெயின் இங்கே தான் வந்து எக்ஸ்ட்ரா கண்டிஷன் வருது. அப்படி இல்லைன்னா ஹெட்டும் டெய்லும் நல்லா கொடுத்துட்றோம். ஓகே, ஸோ இது ஜஸ்ட் எல்லாத்துலேயுமே ஒரே ஒரு கண்டிஷன் தான். டெலிட்டட் எண்டில் அகெயின் வந்து ஹெட் ஈக்குவல் டுனால் பேஸ் கண்டிஷன். எல்ஸில் வந்து ஹெட் நாட் ஈக்குவல் டு டெய்ல் அப்படின்னா தேர் எக்ஸிஸ்ட் மோர் தேன் ஒன் நோட். அப்படிங்கிறப்போ ஒரு டெம்ப்ரரி வேரியபிள் டெம்ப்ரரி நோடு க்ரியேட் பண்ணிவிட்டு டூ வைல் லூப்பில் இங்கே வந்து ஏன் டூ வைல் லூப் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா வைல் லூப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வைல் லூப் யூஸ் பண்ணுறப்போ நம்ம நோடுக்கு ஹெட் நோடுக்கு நெக்ஸ்ட் நோட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி ஹெட் நோடுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ட்ராவர்ஸ் பண்ணிட்டு போகணும். ஸோ அந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் நான் டூ வைல் யூஸ் பண்ணியிருக்கேன். டூ வைல் யூஸ் பண்ணிட்டா பிரச்சனையே இல்லை, நம்ம அதை யோசிக்க தேவையில்லை. வைல் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஹெட்டுக்கு நெக்ஸ்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், அகெயின் ஹெட்டுக்கு முன்னாடி வரைக்கும் போகணும். ஏன்னா இது சர்க்குலராக வருது, ஸோ அதனால் டூ வைல் யூஸ் பண்ணிக்கலாம், அதுவே ஈஸியாக இருக்கும். ஸோ டூ வைல் யூஸ் பண்ணி டெம்ப் டாட் நெக்ஸ்ட் நாட் ஈக்குவல் டு டெய்ல் வரைக்கும் ரன் பண்ணி டெய்ல் வரைக்கும் கொண்டு போகிறோம். அதுக்கப்புறம் டெய்ல் இஸ் ஈக்குவல் டு டெம்ப்னு ஸ்டோர் பண்ணுறோம். ஸ்டோர் பண்ணி டெய்ல் டாட் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஹெட். அகெயின் இங்கே தான் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டேட்மெண்ட் வருது. இப்போ ஆல்ரெடி இருக்கிற டெய்ல் வந்து இதுதான் டெய்ல், இங்கே டெம்ப் இருக்குது, இதுக்கும் இருக்கிற கனெக்ஷன் இல்லை. ஸோ இப்போ வந்து இதுதான் டெய்ல் ஆயிருக்கு. ஓகே, இப்போ இந்த டெய்ல் புது டெய்லை வந்து நம்ம ஹெட்டு கூட கனெக்ட் பண்ணுறோம், அதுக்கு தான் இந்த ஸ்டேட்மெண்ட். அப்படி இல்லை ஒரே ஒரு நோடு தான் இருக்குது அப்படின்னா அதை டெலீட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஹெட்டும் டெய்லும் நல்லா அசைன் பண்ணிக்கலாம். இப்போ சர்ச் ஃபங்க்ஷனில் அகெயின் ஒரே ஒரு சேஞ்ச் தான் பண்ணியிருக்கேன். டூ வைல் அகெயின் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். டூ வைல் யூஸ் பண்ணுறப்போ இங்கே வந்து டெம்ப் நாட் ஈக்குவல் டு ஹெட், அதாவது லாஸ்ட்டு போகிறது டெய்லாக இருக்கணும், ஹெட்டுக்கு போக தேவையில்லை. அதனால டெம்ப் நாட் ஈக்குவல் டு ஹெட்னு கொடுத்துருக்கேன். அதுதான் சர்ச்சில் இருக்கிற சேஞ்ச். அதுக்கப்புறம் ரிவர்ஸில் வந்து அகெயின் இங்கே டூ வைல் யூஸ் பண்ணி சி நோடு நாட் ஈக்குவல் டு ஹெட். சி நோடுங்கிறது கரண்ட் நோடு விச் இஸ் ட்ராவர்சிங் ஒன் ஆஃப்டர் தி அதர், ரைட்? ஸோ அது வந்து ஹெட் வரைக்கும் போக தேவையில்லை, டெய்ல் வரைக்கும் போனாலே போதும். அந்த கண்டிஷன் இருக்குது. அதே மாதிரி இங்கே எக்ஸ்ட்ராவாக ஒன்று கொடுத்துருக்கேன், ஹெட் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு பி நோட் அப்படின்ட்டு. இது எதுக்குன்னா லாஸ்ட் நோடை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு லாஸ்ட்டும் அதுக்கப்புறம் கனெக்ட் பண்ணோம், அதுக்காக இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். டிஸ்பிளேயில் வந்து அகெயின் ஒரே ஒரு சேஞ்ச் தான், வைல் டெம்ப் நாட் ஈக்குவல் டு ஹெட், அவ்வளோதான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். மற்றபடி எல்லாமே சேம் தான். நம்ம இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு வைல் லூப்பில் வந்து பிரிண்ட் பண்ணுறோம், பிரிண்ட் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் ஸ்விட்ச் கேஸில் ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக போட்டு அந்த டேட்டாக்கு ஏற்ற மாதிரி ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக இருக்கிற ஃபங்க்ஷன் வந்து இன்சர்ட் அட் தி எண்ட். ஸோ ஆப்ஷன் 3 டேட்டா 1, ஆப்ஷன் 3 டேட்டா 2, ஆப்ஷன் 3 டேட்டா 3, ஆப்ஷன் 3 டேட்டா 4, ஆப்ஷன் 3 டேட்டா 5. ஸோ 5 எலிமெண்ட்ஸ் இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போது டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். 1 2 3 4 5 வந்திருக்கு. இன்சர்ட் அட் பிகினிங் பண்ணுறப்போ ஆப்ஷன் 1 இன்சர்ட் டேட்டா ஆஸ் 22. டிஸ்பிளே மீன்ஸ் 22 ஃபஸ்ட்டு வந்திருக்கு. இன்சர்ட் அட் ஸ்பெசிஃபிக் பொசிஷன்னா ஆப்ஷன் 2 டேட்டா வந்து 66, பொசிஷன் 3, டிஸ்பிளே பண்ணால் 0 1 2 3, தேர்ட் பொசிஷனில் 66 வந்திருக்கு. இப்போது டெலிட்டட் பிகினிங், ஸோ ஆப்ஷன் 4
டேட்டா டெலீட்டட் 9 கொடுத்தா 22 ஐ கெஸ் எஸ் 22 டெலீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் டெலீட்டட் ஸ்பெசிஃபிக் பொசிஷன் ஆப்ஷன் 5 கொடுக்குறப்போ பொசிஷன் வந்து நம்ம 0th பொசிஷன் டெலீட் பண்ணிக்கலாம். டேட்டா டெலீட்டட் எஸ் 1 டெலீட் ஆயிடுச்சு. டெலீட்டட் தி எண்ட் 6th கொடுக்குறப்போ டேட்டா டெலீட்டட் டிஸ்பிளே பண்ணால் 26634 எஸ் 5 டெலீட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் சர்ச் ஆப்ஷன் ஸோ 766 இருக்கான்னு சர்ச் பண்ணுவோம். இட் இஸ் ஃபவுண்ட். ரிவர்ஸ் பண்ணுறப்போ 8th ஆப்ஷன் 9 டிஸ்பிளே பண்ணால் எஸ் இங்கே வந்து எப்படி இருந்துச்சுன்னா 26634 இருந்துச்சு. இப்போ 43662 ரிவர்ஸ் ஆயிடுச்சு. 10 கொடுத்து நம்ம எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஸோ that's all for this video. Thank you.